அவனோட எடை கூடி இருக்கு. எல்லாரும் நீ எப்ப வருவன்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. வருங்காலத்துல கண்டிப்பா நானும் ஒரு நாள் ஹோக்காகே ஆவேன். அதுக்கப்புறம் இந்த கிராமத்துல இருக்கிற ஒவ்வொருத்தரும் கண்டிப்பா என்னையும் ஒரு மனுஷனா மதிப்பாங்க. அந்த எதிரி பாக்குறதுக்கு எப்படி இருந்தா நருட்டோ? ஆமா, அவன் என்ன பண்ணா? அவன் பயங்கரமா சண்டை போட்டானா? உங்களை அடிச்சானா? என்ன ஆச்சு சொல்லுங்க. நீ நிஜமா சாதிச்சுட்ட நருட்டோ. ஆமா, அடுத்த தலைமுறை சக்தியை நிரூபிச்சுட்ட. நருட்டோ சொன்னதை சாதிச்சிட்டான். ஆரம்பத்துல அவன் எல்லார் கண்ணுக்கும் ஒரு தொல்லையா தான் தெரிஞ்சான். நான் கூட அவனை அப்படிதான் பார்த்தேன். அந்த டீம் ககாஷி டெரரிஸ்ட் ஜாபுசாவை தோக்கடிச்சிட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன். அது மட்டும் இல்ல, 9 டெயில்ஸ் பையன் தான் சண்டை போட்டானா. அந்த 9 டெயில்ஸ் பையன் இருக்கான்ல, ஜூனியர் எக்ஸாமோட கடைசி வரைக்கும் அவன் வந்துட்டான். ஓ அப்படியா? நான் நினைச்சதை விட அவன் திறமசாலிதான். பிடிவாதத்தோட விடாமுயற்சியும் சேர்த்து அவன் ரொம்ப சிறப்பாவே போராடிக்கிட்டு இருக்கான். குறிப்பா எந்த சிச்சுவேஷன்லயும் அவன் நிஞ்சா வழியா அவன் கைவிடவே இல்லை. கொஞ்சம் கொஞ்சமா அவனே தகுதியுடையவனா மாத்திக்கிட்டான். லார்ட் ஜுராயோட நெருப்பு நருட்டோக்குள்ளதான் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அவன் இன்னும் சோர்ந்து போல. வழக்கம் போல நிச்சயமா அவன் இதையும் ஜெயிச்சே தீருவான். இப்போ எல்லாரும் நருட்டோவை முழுசா நம்பி அவனை மனசார ஏத்துக்கிட்டாங்க. அவன் ஜெயிக்கிறது மட்டும்தான் எல்லாருடைய எண்ணமா இருக்கு. அதுக்கு காரணம் அவனோட விடாமுயற்சி தான்.